தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். அன்பு காலங்கள் கடந்தாலும் அது எப்பொழுதுமே நீடித்திருக்கும் என்பதற்கு ஒரு சிறிய குட்டி கதை. ஒரு இளம் ஜோடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். அந்த காதல் நல்ல முறையில் சென்று கொண்டிருந்தது. அந்த பையன் சொன்னான், வார்த்தையால் உன்னை வர்ணிக்க முடியாது, பொருட்கள் கொடுத்து உன்னை வர்ணிக்க முடியாது, நான் உனக்காக வாழ்ந்து காமிக்கிறேன், நான் வெளிநாடு போகிறேன், போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, வெளிநாடு போயிட்டா அவன் வருவானா வரமாட்டானா, என்ன பண்ணலாம்? அதனால் 2 பேரும் திருமண நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் 2 பேரும் சேர்ந்து திருமண நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அவனும் வேலைக்கு போயிட்டான். இந்த பொண்ணும் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல முறையில் வேலை பார்த்து அங்கேருந்து அவருடைய அன்பு, ஃபோன் கால், வாட்ஸ்அப், வீடியோ கால் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம். ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து கல்லூரிக்கு போகின்ற பொழுது ஒரு கார் மோதி அடிபட்டான். பயங்கரமான அடி. ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். பக்கத்தில் அவங்க அம்மா கண்ணீரோடு இருக்காங்க, அவங்க அப்பாவும் கண்ணீரோடு இருக்காங்க. பேசணும்னு நினைக்கிறான், பேச்சு வரல. மூளையில் ஒரு நரம்பு கட்டாயி ஊமையாகி போயிட்டான். அவனால் பேச முடியல. ரொம்ப அழுதுட்டான். இதை தன்னுடைய காதலனுக்கும் சொல்ல முடியல. இதை கேட்டால் அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படான்னு ஒவ்வொரு நாள் அவன் வாட்ஸ்அப் கால் பண்ணுறப்பையும் அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு ஒரு மெயில் அனுப்புனான், நான் இனிமேல் உனக்காக வெயிட் பண்ண முடியாது, நீ வேலையில தான் கவனமாக இருக்க, அதனால் நான் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்க அப்படின்ட்டு மெயிலை அனுப்பிச்சிட்டு ஃபோனை எல்லாம் வாட்ஸ்அப்லாம் ஆஃப் பண்ணிட்டான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு இன்விடேஷன் கொண்டு வந்தனையும் அந்த இன்விடேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு கல்யாண இன்விடேஷன். யார் பேருன்னு பார்த்தா அவனோட காதலன் பேர். பார்த்தனே ஷாக் ஆகிட்டான். மேலே உள்ள பார்த்தனே ஷாக் ஆகிட்டான். அந்த இன்விடேஷன் அப்படியே தூக்கி போயிட்டான். எனக்காக காத்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு. திருப்பி உள்ள நல்லா படி அப்படின்ட்டு 2வது பக்கத்தில் பார்க்குறான். இவளோட பேரும் அவனோட பேரும் சேர்ந்து இருக்கு. அவளுக்கு கண்ணீர் ரொம்ப அப்படியே வந்துடுச்சு. எங்கே அவன் அப்படின்னா, அவன் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. 1 வருஷம் ஆயிடுச்சா, ஏன் என்னை பார்க்க வரல, அவனை பார்க்கணும் அப்படின்னையும் தன்னோட காதலன் அப்படியே வரான். வந்துட்டு ஏன் என்னை 1 வருஷமாக பார்க்கல அப்படின்னு. நான் வார்த்தையால் சொல்ல விரும்பலை, செயலை செஞ்சு காமிக்கணும். உனக்கு வார்த்தை வரலை, ஆனால் உன்னோட மொழி எல்லாமே பாவனைகளாக தான் இருக்குது, ஒரு சைனாக தான் இருக்குது. அதனால் 1 வருஷமாக நான் போய் அதை கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தை மொழியிலேயே அந்த பாடி லாங்குவேஜில் அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவளுக்கு அப்படியே வார்த்தை இல்லாமல் இருவரும் கட்டி அணைத்து திருமணம் செய்து கொண்டார்கள். அன்பு என்பது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் காத்திருக்கின்ற பொழுது அது உண்மையான அன்பாக இருந்தால் திரும்பி வரும். தோழமை நெஞ்சங்களே, உண்மையாக அன்பு செய்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.